பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல 2 சம்பவங்கள் இருக்கு. ஒன்னு இந்த வாரத்தோட இன்னைக்கு நாளோட சம்பவமே வியானா தான். ஏகப்பட்ட சம்பவங்கள் வச்சு செய்ன்னு செஞ்சிருக்காங்க லைவ்ல. இதுல ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்க போறோம். ரெண்டாவது அந்த ப்ரோமோல ஒரு டாஸ்க் வந்திருக்குதே மக்களே, சாதாரண டாஸ்க் இல்ல, அது ஒரு நல்ல டாஸ்க். இன்னொரு பிக் பாஸ்ல நடந்த டாஸ்க். அது எல்லாத்தையும் என்னன்றத சொல்றேன். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்கை பத்தி சொல்லிடுறேன். அந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஜூஸ் கம்பெனி. ஓகே, அந்த ஜூஸ் கம்பெனின்ற ஒரு டாஸ்க் இது மலையாளம் பிக் பாஸ் சீசன் 7ல நடந்துச்சு. அதை நான் கூட ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கூட அதுல இருக்கும். அதுல யார் யார் என்னென்ன ரோல் பிளே பண்ணாங்க, என்னென்ன விதிமுறைகள்ன்றது ஒரு தனியா ஒரு வீடியோ கிளாரிபிகேஷன் வீடியோ போடுறேன். இது கூட போட்டா அது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்குன்னு தனியா போட்டு மத்ததெல்லாம் சேர்த்து சொல்றேன். ஓகே, இது ஒரு ஜூஸ் கம்பெனி தான் அப்படின்றதான் இந்த வாரத்தோட வீக்லி டாஸ்க். இதுல ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கும். அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கோ ஒருத்தருக்கு கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அங்க இம்யூனிட்டின்னு வச்சாங்க, இங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸா வச்சிருப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படலாம். நீங்க அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி பேனர்ஸ்லாம் அந்த ஜூஸ் பாட்டிலோட போட்டோ எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. அதுதான் அத்தாச்சி. அதோட எடுத்துக்காட்டுக்கெல்லாம் நீங்க அதை எடுத்து வச்சுக்கலாம். நான் அதை டீட்டெயிலா அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ப்ரோமோவோட மெயின் சம்பவத்துக்கு வரும். ஒரு பக்கம் காலில இருந்து வியானாவை டார்கெட் பண்ணணும் நேற்று நைட்டே டிஸ்கஸ் பண்ணது தான். அதுல குறிப்பா ஆதிரை எஃப்ஜே வந்து வியானாவை அடிக்கணும் அப்படின்றது தான். இன்னொரு பக்கம் கனிக்கும் வியானாவை பிடிக்காதுன்றது நமக்கு தெரியும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு உனக்கு நடந்திருக்கு, எனக்கு ஆரம்பத்திலிருந்தே எனக்கு நடக்குதுன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. இன்னைக்கு ஃபுல்லா வியானாவை ஏகப்பட்ட வேலைகள் வச்சு செய்யன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் அவங்க கேட்கும் போது கூட டப்புன்னு 4-5 பேர் சூழ்ந்து போடும்போது அது நல்லா இல்லை பாக்குறதுக்கு. குறிப்பா எஃப்ஜேவோட அந்த மார்க்கிங் பிஹேவியர்லாம் வெரி ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணு அதெல்லாம் தட்டி கேட்டுக்கினா இருக்குது, பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்குது. வேற மாதிரி இன்னைக்கு செஞ்சிருச்சு லைவ்ல. இதுல இந்த ஒரு விஷயம் நடந்தது. இன்னைக்கு வியானாவை டார்கெட் பண்ணாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் பார்வதி என்ன ஆரம்பத்துல இருந்து தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்வதி அதை சொல்லிடுறாங்க. அப்ப வியானா என்ன சொல்றாங்கன்னா, ரூமுக்குள்ள நான் போகும்போது ஸ்போர்ட்டிவா நீ எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க. எதுங்க ஸ்போர்ட்டிவா நம்ம எடுத்துக்கணும்? ஒருத்தன் நம்ம வாய்ஸை மார்க் பண்ணுவான், நம்மள மாதிரி மார்க் பண்ணுவான், அதை நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணுமாங்க? புரியல. வேலை சொல்றதுக்குன்னு ஒரு வழிமுறைகள்லாம் இருக்கு. இன்னொருத்த மார்க் பண்ணுவான், இதெல்லாம் பண்ணுவான், அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும்னா நாட் அக்செப்டபிள். அந்த பொண்ணு அதுக்கு தான் எதிர்த்து நிக்குது. எனக்கு கரெக்டா சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க, நான் பண்றேன், எனக்கான டைம் பீரியட் கொடுங்க, நான் பண்றேன்னு சொல்லுது. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஸ்போர்ட்டிவ்ன்ற பேர்ல என்ன வேணாலும் சொல்லுவீங்க, என்ன வேணாலும் பண்ண சொல்லுவீங்க, அதை கேட்டுக்கணும். அதுல நீங்க என்ன பாடி லாங்குவேஜ்ல வேணாலும் சொல்லுவீங்கன்னா அதை கேட்டுக்கணுமா? புரியல எனக்கு. சோ அதுல அந்த பொண்ணு சொல்றது நியாயமா தான் இருக்கு. அப்புறம் நீ வேலை செஞ்சா கூட ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கல, நீ செய்யற வேலையை கூட ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கலன்னா நீங்க பண்ணும்போது சொல்லும் போது அந்த அளவுக்கு சொல்லணும். நீங்க அந்த பொண்ணு ட்ரிகர் பண்ற மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி சொன்னா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பிரேக் டவுன் வேற ஆயிருக்காங்க போல. ஸோ ஒரு பாயிண்ட்ல இவங்க ரொம்பவே அழுதுருக்காங்க போல. அதுதான் அந்த டைலாக் சொல்றாங்க. ஆனா நான் அதுக்காக பிரேக் டவுன் ஆகல, இன்னைக்காக மட்டும் பிரேக் டவுன் இல்ல, டே 1ல இருந்து டில் டுடே நான் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறேனா அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு கனி போன வாரத்துல இருந்து வாரத்துல இருந்து நானும் போன 2-3 வீடியோல சொல்லியிருக்கேன். வாரத்துல இருந்து கனி வந்து வியானா மேல ஏதோ ஒரு அப்செட்ல இருக்காங்க. வாரத்துல இருந்து வியானாவை டார்கெட் பண்ணி டில் 3 வாட்டி நாமினேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, வியானாவை அது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் எஃப்ஜே சாப்பாடு, அந்த பொண்ணு சாப்பிட்ற சாப்பாடை பத்தி இன்னைக்கு லைவ்ல பேசியிருக்காரு, மார்க் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணுக்கு அவுட் ஆகுமா இல்லையா? பல இடங்கள் இல்லை. எஃப்ஜே பாஸ் பண்ண கமெண்ட் 1-2. அப்ப அந்த கிளப்ல போய் இது பண்ற பொண்ணுன்ற மாதிரி ஒண்ணு சொன்னாரு. இப்போ வந்து சாப்பிட்ற சொல்றாரு. இதெல்லாம் கேட்டா யாருக்கா இருந்தாலும் மனம் உடையதான் செய்யும், ஃபீல் பண்ணதான் செய்வாங்க. இட் இஸ் காமன். இதெல்லாம் போட்டு அட்டாக் பண்ணும்போது அந்த பொண்ணு எவ்வளவுதான் தாங்குற அளவுக்கு தான் தாங்க முடியும். நானும் பிரேக் ஆகக்கூடாது, பிரேக் ஆகுன்னு நினைச்சா அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரி பேசுது. ஓகே, உடனே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு பாயிண்டை கிளியரா எடுத்து பேசு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எடுத்து பேசு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உடனே அவங்க சொல்றாங்க, நான் வீட்டு வேலை செய்யலையா, நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்ற மாதிரி சொல்றாங்கல்ல. வீட்டு வேலை செய்யலாம், நானும் பாருவோம், வீட்டு வேலை செய்யலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்றாங்கல்ல. ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுங்க. அதை விட்டுட்டு எல்லா வேலையும் வந்து என்ன பண்றாங்க, இவங்க 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி மொத்தமா அட்டாக் பண்றாங்க. ஆனா போன வாட்டி சூப்பர் டெலக்ஸ்ல இருந்தவங்க கூட ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருந்தாங்க. இந்த டைம்னா இந்த டைம் வந்தீங்கன்னா அந்த டைம் மட்டும் தான் அவங்க வேலை கொடுப்பாங்க. அதுக்கு நடுவில் வேற எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஆரம்பத்துல இதுன்னு எல்லாமே கொடுக்கும்போது இவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, இதுவும் ஒரு பக்கம் நடக்குது. அப்ப என்ன சொல்றாங்க பார்வதி, அவங்க எல்லா விஷயத்திலும் கேப்டன் தலையிடுறாங்க. ஆமா கரெக்ட், ஹலோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலனா கேப்டன் அப்படின்ற மாதிரி கூப்பிட தான் செய்யறாங்க. ஒரு பக்கம் 5 நிமிஷத்துல ஏதாவது நடக்கல, கேப்டன் வந்துடுறாங்க ஒரு பக்கம். ஏன்னா கேப்டன் தான் அவங்களோட வக்கீல்ல, நியாயமான தீர்ப்பு வழங்குவாங்க, இதெல்லாம் வாங்கினான்றதால கேப்டன் தான் வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு சைடு கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையுமே இருக்கு. அப்ப வந்து நம்ம தலையை கூட எதிர்த்து நிக்கலாம், அதுக்கான ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. தலை சொல்றாங்கன்னு நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை, தலைக்கும் மேல நம்ம நிக்கலான்ற மாதிரி பார்வதி பேசிட்டு இருக்காங்க.
இந்த வாரம் 1-2 இல்ல பல சம்பவங்கள் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் டாஸ்க்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டாஸ்க்குமே அப்படிதான் இருக்கு. வீட்டுக்குள்ள ஆல்ரெடி இந்த போர்க்களம் நடந்து கொண்டு இருப்பதால் இந்த வாரக்கும் கனிக்கு ரொம்ப கஷ்டகாலமா இருக்க போகுதுன்னு நினைச்சேன். நேத்து என்னமோ நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு பக்கம் சபரி இந்த மாதிரிலாம் பிளான் போட்டு கனிக்கு கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கி விட்டுருவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா நேத்தும் இன்னொரு விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருப்பேன். வியானா பார்வதி செஞ்சா மட்டும்தான் உண்டு அப்படின்றது நான் நேற்று ஹைலைட் பண்ணியிருந்தேன். அதை இன்னைக்கு இறங்கி தரமான சம்பவங்களை இறங்கி இறங்கி செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து அந்த கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தியும், அடுத்து வியானா சில சம்பவங்கள் லைவ்ல செஞ்சிருக்காங்க. அந்த டயலாக்ஸ்லாம் நம்ம கூட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதையும் சேர்த்து அது வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.